இவர் பேர்ல வந்து குற்ற வழக்குகள் தான் ஜாஸ்தி இருக்கு. 3 கொலை வழக்குகள் இருக்கு. அது தவிர மற்ற எல்லா கேஸுமே கிரைம் கேசஸ். அவங்க வந்து யாரையுமே நம்ப மாட்டாங்க. ஏன் அவரோட மனைவியை கூட நம்ப மாட்டாங்க. அதாவது கூலிப்படை அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இப்பதான் 90s தான் வந்தது. இதுக்கு ஆரம்பம் எங்கன்னா பாம்பே. அப்ப அதுல வந்து ஒரு கேங் உருவாகுது. அது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. தமிழக காவல்துறை ஒரு பெரிய பூசையை போட்டு வேட்டையை ஆரம்பித்திருக்கிறது. சமீபத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கே இந்த நிலைமையா? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்னாயிற்று என்ற குரல்கள் ஒலிக்கத் தொடங்கின. மேலிடத்திலிருந்து உடனே உத்தரவுகள் பறந்தன. கூலிப்படை, ரவுடிகள், கேடிகள், கிரிமினல் என வகைப்படுத்தி லிஸ்ட் எடுத்தனர் காவல்துறையினர். அதன் முதல் பலிதான் ரவுடி துரை என்கிற துரைசாமி. யார் இந்த துரைசாமி? என்கவுண்டர் போடும் அளவுக்கு பெரிய ரவுடியா? பின்னணியில் பெரும் புள்ளிகளா? போன்ற பல கேள்விகளுடன் ஓய்வு பெற்ற காவல்துறை உயர் அதிகாரி திரு ராஜாராம் அவர்களை அணுகினோம். துரையின் ஆதி முதல் அந்தம் வரை விவரித்து விட்டார் திரு ராஜாராம். இந்த ரவுடி துரை அப்படிங்கிற துரைசாமி, அவங்க அப்பா பேரு நாகரத்னம். இவர் வந்து திருச்சியில அந்த அரசு மருத்துவமனை காவல் நிலைய எல்லையில குடியிருக்காரு, எம்ஜிஆர் நகர்ல. இவருக்கு குற்ற வழக்குகள் அதிகம். குற்ற வழக்குகள் அதாவது ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து ஒரு மனிதனின் உடல் சம்பந்தப்பட்ட குற்றங்கள், இன்னொன்னு அவனுடைய பொருள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள். இப்ப வந்து பொருளை திருடுவாங்க இல்லையா, அவங்கள கிரிமினல்னு சொல்லுவாங்க. அந்த வழக்குல அடிக்கடி ஈடுபடக்கூடியவங்களை வந்து கிரிமினல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அதிக கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்கள கேடி அப்படிம்பாங்க. கேடினா நோன் டெப்ரிடேட்டர் அப்படின்னு பேரு. இதே மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட வழக்குகள், இப்ப ஒருத்தர் அடிக்கிறாங்க, வெட்டுறாங்க, குத்துறாங்க, கொலை பண்றாங்க, ரேப் பண்றாங்க, இந்த மாதிரி பண்றவங்க வந்து உடல் சம்பந்தப்பட்ட வழக்குகள். இந்த வழக்குகள்ல ஈடுபடக்கூடியவங்க ஒரு வாட்டி அந்த வழக்குல ஈடுபடுவேன், ரெண்டாவது வாட்டி ஈடுபடுவேன் அப்படின்னு வந்து 2 வழக்குகளுக்கு மேல வந்துன்னா அவனை ரவுடி அப்படிம்பாங்க. தமிழ்ல அதுக்கு பேர் போக்கிரி அப்படிம்பாங்க. இது மாதிரி அடிக்கடி ஈடுபடக்கூடியவங்களுக்கு போக்கிரி பதிவேடு, ரவுடி ஹிஸ்டரி ஷீட் அப்படின்னு ஓபன் பண்ணி அவரோட நடத்தையை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க காவல்துறை. அதே மாதிரி அந்த குற்ற வழக்குகள் கிரிமினல்ஸ் அவங்களுக்கு வந்து சஸ்பெக்ட் ஷீட், ஒரு வழக்கு 2 வழக்குல சம்பந்தப்பட்டதா சஸ்பெக்ட் ஷீட். வழக்குகள்ல தண்டனை அடைஞ்சிருந்தாங்க, சாதாரண திருட்டு வழக்குல தண்டனை அடைஞ்சிருந்தா அவங்களுக்கு வந்து கேடி ஷீட். இதே தொடர்ந்து 2-3 மாவட்டத்துல பண்ணாங்கன்னா டோசியர் கிரிமினல், டிசி ஷீட் அப்படிம்பாங்க. இதையே வழக்கமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவனுக்கு வந்து கேடி வந்து அந்த ஏரியாவை விட்டு வெளியே போனா காவல்துறைக்கு தெரியப்படுத்தாம போகக்கூடாது. அப்படி போனாங்கன்னா அவன் பேரு வழக்கு பாடலாம். அந்த மாதிரி உள்ளது வந்து அதாவது டாப் மோஸ்ட் கிரிமினல். இப்போ இந்த வழக்குல சம்பந்தப்பட்டு நம்ம பேசக்கூடியவர் வந்து இவர் பேர்ல வந்து குற்ற வழக்குகள் தான் ஜாஸ்தி இருக்கு. 3 கொலை வழக்குகள் இருக்கு. அது தவிர மற்ற எல்லா கேஸுமே கிரைம் கேசஸ், குற்ற வழக்குகள், அதாவது பொருள் சம்பந்தப்பட்ட வழக்குகள். அதுல 2 வழக்குகள் தான் அவர் தண்டனை அடைஞ்சிருக்காரு. 28 வழக்குகள் விடுதலையா இருக்குது. 35 வழக்குகள் நீதிமன்ற விசாரணையில இருக்குது. இந்த 3 மர்டர் கேஸ்ல 2018 2 மர்டர் கேஸ், 2022 ஒரு மர்டர் கேஸ், 2018 இன்னொரு கொலை வழக்கு. அது வந்து கோவை பெரியநாயக்கன் பாளையத்துல நடந்த கொலை வழக்கு. அந்த கொலை வழக்கும் நீதிமன்ற விசாரணையில இருக்கு. அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில இளவரசன் ஒருத்தர், அது கோர்ட் அட்டன் பண்ணிட்டு வெளியே வரையில கோர்ட் வாசல்லையே வச்சு அவரை கொலை பண்ணிடுறாங்க. அந்த கேஸ்லயும் இவர் அக்யூஸ்ட். அது 2022 நடக்குது. ஆக இவர் வந்து திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சிவகங்கை, நாமக்கல், கோயம்புத்தூர், மதுரை, தேனி, சேலம், இத்தனை மாவட்டங்கள்ல இவர் பேர் மீது வழக்குகள் இருக்கு. டோட்டலா அவர் பேர்ல 70 வழக்குகள் இருக்கா சொல்றாங்க. 2 முறை வந்து போலீஸ் கஸ்டடியில இருந்து எஸ்கேப் ஆன வழக்குகள். அதாவது காவல்துறை வந்து அவரை வந்து எஸ்கார்ட்ல எடுத்துட்டு போகையில அவங்கள ஏமாத்திட்டு தப்பிச்சு போன வழக்கு.
காவல் பாதுகாப்புல இருந்து தப்பிச்சு போன வழக்குகள். ஆக டோட்டலா 70 கேஸ் அவர் பேர்ல இருக்கு. இவர் வந்து கடந்த ஆண்டுல ஒரு குற்ற வழக்குல இவரை கைது பண்றாங்க. கைது பண்ணி போகல தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி ஓடுறாரு காவல்துறையை தாக்கிட்டு. அப்ப இவரை காலில் சுட்டு பிடிக்கிறாங்க. அந்த கேஸ்ல இவர் உள்ள இருந்து அந்த காலில் பொண்ணு எல்லாம் ஆறி திருப்பி வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறமும் திருப்பி வழக்குல சம்பந்தப்பட்டு அவரை தேடிட்டு இருக்காங்க. பழைய வழக்குகள்ல கோர்ட் அட்டன் பண்ணாம இருக்கிறாரு. அந்த சமயத்துல இவரை தேடிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. இதுக்கு இடையில ஆலங்குடி ஏரியால ஒரு காட்டுல வம்பன் காடு அப்படிங்கிற ஒரு காடு, அந்த பகுதியில வந்து யூகாலிப்டஸ் மரங்கள் நிறைய இருக்கு. மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் ஒரு 200 மீட்டர் உள்ள அங்க வந்து சிலர் ஆயுதங்களோட இருக்கிறாங்க, சுத்துறாங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடைக்குது. அந்த இன்ஸ்பெக்டர் முத்தையன், அவங்க எஸ்ஐ சுந்தர்லிங்கம், மகாலிங்கம், அப்புறம் 2 கான்ஸ்டபிள்ஸ் 4 பேரும் போய் உள்ள போய் பார்க்க போறாங்க. பார்க்கையில இந்த குறிப்பிட்ட இந்த ரவுடி, இந்த 70 வழக்குகள் சம்பந்தப்பட்ட ரவுடி வந்து காவல்துறையை வந்து பார்த்துட்டு இவங்க பிடிக்க வரையில அருவாள் எடுத்து வெட்டுறாரு. அப்ப எஸ்ஐ மேல வெற்றி விழுந்துருது. உடனே இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாரு, எச்சரிக்கை நோக்கத்தோட வானத்தை நோக்கி சொல்றாரு. அதையும் மீறி திருப்பியும் விட்டதுக்கு அவர் வந்த உடனே வேற வழி இல்லாம துப்பாக்கியில 2 ரவுண்ட்ஸ் சொல்றாரு. அது மார்பில் பட்டு இவர் கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க, புதுக்கோட்டை ஜிஹெச்சுக்கு. அந்த காயம்பட்ட எஸ்ஐயை வந்து ஆலங்குடி ஜிஹெச்சுக்கு அனுப்புறாங்க. அவர் அங்க அட்மிட், தையல் போட்டு அங்க அட்மிட்ல இருக்காரு. இவரை டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து பிரேதத்தை வந்து அங்க புதுக்கோட்டை ஜிஹெச்ல வச்சிருக்காங்க. அங்க அந்த சம்பவம் குறித்து ஒரு வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு நடுவர் மன்ற மேஜிஸ்ட்ரேட், நீதித்துறை மேஜிஸ்ட்ரேட் அவங்க வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு அவங்க வந்து சம்பவம் நடந்த இடத்தை வந்து பார்வையிடுவாங்க. அங்க காவல்துறை இந்த சுட்டதுனால ஏற்பட்ட அந்த தடயங்கள்லாம் இருக்கும், ரத்தக்கரை படிஞ்சிருக்கும். அதே மாதிரி துப்பாக்கியால சுட்டதுல அந்த குண்டோட காலி தோட்டா கிடக்கும். அதே மாதிரி இந்த காயம்பட்ட எஸ்ஐ அவரோட துணிகள் அங்க இருக்கும். அவரு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுனால அது வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து அங்க இருந்ததை சீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த சம்பவம் நடந்த இடத்தை வீடியோகிராஃப் பண்ணுவாங்க. அந்த அக்கம் பக்கத்துல இருக்க சாட்சிகள் எல்லாம் விசாரிப்பாங்க. இந்த சம்பவம் நடந்த போது எந்த காவல்துறையிலாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் விசாரிப்பாங்க. விசாரிச்சு முடிச்சுட்டு அந்த காயம்பட்ட உதவி ஆய்வாளரையும் சென்று விசாரிச்சு அவர் வாக்குமூலத்தை பதிவு பண்ணிட்டு, அவருக்கு சிகிச்சை அளித்த டாக்டரையும் விசாரிச்சு வாக்குமூலம் பதிவு பண்ணிட்டு, இந்த பிரேதம் இருக்கக்கூடிய ஜிஹெச்சுக்கு வந்து அந்த பிரேதத்தின் மீது முதல்ல யாரை வந்து அது இறந்துட்டாருன்னு டிக்ளேர் பண்ணாரோ அந்த டாக்டரை விசாரிச்சுட்டு, அதை வந்து ஏஆர் காப்பி, ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர் காப்பி என்ட்ரி போட்ட டாக்டரையும் விசாரிச்சுட்டு, அந்த பிரேதத்தின் மீது பிரேத விசாரணை இன்குஸ்ட் நடத்துவாங்க. அந்த இன்குஸ்ட் நடத்தி 5 சாட்சிகள் முன்னிலையில இந்த பிரேதத்தை கிடத்தி அதுல என்னென்ன காயங்கள் இருக்கு, எப்படி இந்த காயங்கள் ஏற்பட்டது, யாரால ஏற்பட்டது, இவர் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும், எதனால அவர் இறந்தாரு அப்படின்னு அப்பேரண்ட் காஸ் ஆஃப் டெத், அந்த இதுக்கு ஒரு 25 காலம் இருக்கு. அது எல்லாத்தையும் எழுதி அவங்ககிட்ட கையெழுத்து வாங்குவாங்க. அந்த விசாரணை பண்ணக்கூடிய அந்த மேஜிஸ்ட்ரேட், இன்குஸ்ட் மேஜிஸ்ட்ரேட்டும் அதுல கையெழுத்து போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அதே ஹாஸ்பிட்டல்ல மோர் தான் ஏ டாக்டர், அவங்க 2 டாக்டர் அதுக்கு மேல உள்ளவங்களை வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு ரிக்வெஸ்டிஷன் கொடுப்பாங்க மேஜிஸ்ட்ரேட். அதன்படி 2 or more டாக்டர்ஸ் வந்து அதை வந்து பிரேத பரிசோதனை பண்ணுவாங்க. அதை வீடியோகிராஃப் பண்ணுவாங்க. அதை வீடியோகிராஃப் பண்ணதுக்கும் மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிடுவாங்க. அதன்படி வீடியோகிராஃப் பண்ணுவாங்க. இந்த எஃப்ஐஆரையும் இந்த வீடியோகிராஃபு 2 நாள்ல அந்த பிஎம் சர்டிபிகேட் இது எல்லாத்தையும் வந்து மனித உரிமை கமிஷனுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மாசத்துக்குள்ள இவங்க விசாரணையை முடிச்சு இவங்க வந்து அறிக்கையை வந்து கவர்மெண்ட்டுக்கு தாக்கல் பண்ணுவாங்க. இதே மாதிரி பேரலா காவல்துறையிலையும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டும் போகும். இந்த 2 ரிப்போர்ட்டும் சேர்ந்து உள்துறைக்கு போகும். உள்துறைக்கு போகையில இது நடந்தது சரிதான் அப்படின்னா ஜஸ்டிஃபைடு அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டு ஜிஓ போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இல்ல அன்ஜஸ்டிஃபைடு அப்படின்னா அன்ஜஸ்டிஃபைடு போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அன்ஜஸ்டிஃபைடுனா இதுக்கு யாரு காரணமோ அவங்க பேர்ல வழக்கு தொடரும். அதாவது இது சுட்ட யாரு காவலர்களோ அந்த ஆய்வாளரோ அதுல சம்பந்தப்பட்டவங்க மேல வழக்கு தொடருவாங்க. அது நீதிமன்றத்துல வழக்கு நடக்கும். அது நீதிமன்றத்துல அரசே வழக்கு தொடுக்கும். அந்த வழக்குல அந்த நீதிமன்றத்துல தண்டனை கொடுக்கலாம், விடுதலை பண்ணலாம், அந்த மாதிரி நடக்கும். இது போக பாதிக்கப்பட்ட நபர்கள், அந்த இறந்தவரோட உறவினர்கள், இவருக்கு திருமணம் ஆகவில்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இவரோட சிஸ்டர்ஸ் இருக்காங்க, பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு மேஜிஸ்ட்ரேட் விசாரிப்பாங்க. அவங்களோட குறை என்னன்னு கேட்பாங்க. அவங்க ரிப்போர்ட் கொடுத்தா அதையும் வாங்கிக்குவாங்க. ஒருவேளை இதுல திருப்தி அடையலைன்னா அவங்க வந்து கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்கலாம், நீதிமன்றத்தை அணுகலாம், உயர் நீதிமன்றத்துல அவங்க வழக்கு போடலாம்.
இல்ல மனித உரிமை கார்பரேஷன் இருக்கு இல்லையா, கமிஷன், அந்த கமிஷன்ல கூட அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். உயர் நீதிமன்றத்தை அணுகி அவங்க அதுக்குள்ள நிவாரணம் தேடலாம். இந்த சம்பவத்துல இறந்து போனவர் வந்து ஒரு ரவுடி மட்டுமல்ல, 3 கொலை வழக்கு, அதாவது சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட வழக்குகள் 3 தான். ஆனா பொருள் சம்பந்தப்பட்ட வழக்கு, திருட்டு வழக்குகள் மீதி 67 வழக்குகள், 65 வழக்குகள், 2 வழக்கு தப்பிச்சு போன வழக்கு. ஆக இவரு நேத்து மதியம் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கார் காவல்துறை என்கவுண்டர்ல. இதுக்கு சம்பந்தமா விசாரணை நடந்துட்டு இருக்கு. விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உண்மையான விஷயம் என்னங்கிறது தெரிய வரும். ஹாய் வியூவர்ஸ், மசாலா விஷன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.